சளி இருக்கா? அப்போ இந்த தூதுவளை ரசம் செஞ்சு குடிக்கலாமா? வாங்க, அதுக்கு தேவையான தூதுவளை வந்து நம்ம வீட்லேயே இருக்குது. அதை நல்லா பறித்து எடுத்துக்கலாம். அதில் முள் இருக்கும், பார்த்து கத்திரிக்கோலில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் அதில் பூச்சி ஏதாவது இருக்கும், அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க 2-3 டைம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு வடச்சட்டியில் 2 ஸ்பூன் கல்லெண்ணெய் ஊற்றி அந்த தலையை நல்லா வந்து வணக்கணும். அது மொறு ஆகிற அளவுக்கு வணக்கி எடுத்துக்கணும். வணக்கிட்டு அதே வடச்சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 2 பல் பூண்டு, ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி போட்டு நல்லா வணக்குங்க. அது ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரே ஒரு மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க, கொஞ்சமாக கருகாப்பில், அப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்குங்க. அது ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சியில் மாற்றி நைஸ் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அதே வடச்சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டு நம்ம அரைச்சதையும் போட்டு தேவையான அளவு தண்ணி, உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்குனா தூதுவளை ரசம் ரெடி. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு